அகத்தியும் மிளகாய் பற்றியும் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் கூறியது. முன்பெல்லாம் சாத்தூரில் மிளகாய் சாகுபடி செய்யும் விவசாயிகள் முதல் வரிசை பாத்திகளில் அகத்தி பயிரிடுவார்கள். அடுத்த வரிசை பாத்திகளில் மிளகாய் சாகுபடி செய்வார்கள். இவ்வாறு அகத்தியையும் மிளகாயையும் மாற்றி மாற்றி சாகுபடி செய்திருப்பார்கள். மிளகாய் செடியை அதிக வெயிலில் இருந்து காத்து அதற்கு தேவையான நிழலை அகத்தி தரும். அகத்தியின் வேறு பகுதியில் நைட்ரஜன் சேமிக்கப்பட்டு மிளகாய்க்கு தேவையான நைட்ரஜன் சத்து இயற்கையாகவே கிடைத்துவிடும். மேலும் அகத்திக்கீரையை ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் தீவனமாக கொடுக்கும்போது அவை விரும்பி தின்னும். இவ்வாறு பல பயன்களை தந்து கொண்டிருந்த அகத்தியை இப்போது மிளகாய் வயல்களில் பார்க்க முடியவில்லை. அதற்கு பதிலாக முருங்கை மரம் நட்டு வைத்துள்ளனர். முருங்கை மரம் மண்ணில் நைட்ரஜனை நிலைப்படுத்தாது. மாறாக நிலத்தில் உள்ள நைட்ரஜனை எடுத்துக்கொண்டு வளரும். இதன் காரணமாக மிளகாய் செடிக்கு தேவையான இயற்கையான நைட்ரஜன் சத்து கிடைக்காமல் போய்விடும். நம் முன்னோர்கள் செய்த சாகுபடி முறைகளுக்கு பின்னால் அறிவுபூர்வமான காரணங்கள் இருந்தன. ஆனால் அவை பற்றி எதையும் அறிந்து கொள்ள முயலாமல் அவர்களின் அனுபவங்களுக்கு முரணான வகையில் பல சாகுபடி முறைகளை இன்றைக்கு நம் விவசாயிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மாழ்வார் அவர்களின் இந்த மண் சார்ந்த மரபு சார்ந்த இயற்கை வேளாண்மை பணிகளை, அவர் விட்டு சென்ற பணிகளை தொய்வில்லாமல் எடுத்து செல்வதற்காக இன்று நிறைய களப்பணியாளர்கள் உண்மையாக திறம்பட ஒரு ஆர்வத்தோடும் அக்கறையோடும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் நிறைய நண்பர்கள் சகோதரர்கள் இருந்தாலும் கூட நான் அறிந்த வகையில் அன்னவயல் காளிமுத்து, வள்ளுவம் வெற்றிமாறன் போன்றோர், தானியக்குடில் கார்த்திக் போன்றவர்கள் எல்லாம் இவர்கள் ஒவ்வொரு குழுவாக அவர்கள் சார்ந்த நண்பர்களோடு திறம்பட இந்த பணியை செய்து கொண்டிருப்பது தமிழ் மண்ணுக்கும் மரபுக்கும் இயற்கை வேளாண்மைக்கும் நன்மை பயக்கும் என்று நம்புகிறோம்.